سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹுடைய ஒரு ஹதீஸோடு இந்த ஜும்ஆவுடைய உரையை நாம் துவக்கம் செய்கிறோம். என்ன ஹதீஸ் அப்படின்னா, அறிவாளி அப்படின்னா யார், யார் புத்திசாலி? இந்த கேள்வி கேட்டால் நாமெல்லாம் என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாரு, யாருங்க அறிவாளி அப்படின்னு நம்ம இடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னு சொன்னால் நாம் சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கும்? யார் நல்ல படித்திருக்கிறார்களோ, பட்டதாரிகளாக இருக்கிறார்களோ, பட்டங்கள் பல பெற்று இருக்கிறார்களோ, அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல அறிவாளிங்க, அவர் நிறைய படிச்சிருக்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இயல்பு, கண்கூடாக நமக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு அறிவாளி யார் தெரியுமா? சஹாபாக்கிட்ட அறிவாளி அப்படின்னா யார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் அறிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அறிவாளி அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சொல்றாங்க பாருங்க. அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மனிதர்களுக்கு மரணம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கோம், யாரும் அது கருத்து வேறுபாடு இல்லை. மரணம் இருக்கு. மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மரணத்திற்கு பின்னுண்டான அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி என்று எண்ணி யார் காரியங்களை ஆற்றுகிறார்களோ, யார் காரியங்களை ஆற்றுகிறார்களோ, அவனுடைய நஃப்ஸு அவனை தூண்டுகிற பொழுதெல்லாம், வேறு பக்கமாக திசை திருப்புகிற பொழுதெல்லாம் அதை அடக்குகிறான். சும்மாறு, என்னை தூண்டாத, என்ன தீயதின் பக்கம் என்னை தூண்டி இழுத்து கொண்டு போகாதே. மவுத்துன்னு ஒண்ணு இருக்கு, நான் அந்த மவுத்துக்கு பிறகு நான் நல்லபடியா இருக்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, கட்டுப்பட முடியாது என்று சொல்லி நஃப்ஸுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ, நஃப்ஸுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளி என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்நஃப்ஸு கத்ஃபிலி, நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படின்னு சொன்னா குழந்தையை போன்றது. குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். எனக்கு ஒரு மிட்டாய் வேணும், எனக்கு ஒரு பொம்மை வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ் அந்த கலர்ல தான் அந்த ட்ரெஸ் வேணும். அந்த குழந்தை அடம் பிடிக்கும். அதுபோலதான் இந்த நஃப்ஸ், அதை செய்யி, அதுதான் ரொம்ப அழகா இருக்கு, அது ரொம்ப இனிமையா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு, நஃப்ஸ் சொல்லும். அன்பிற்கினியவர்களே, பிள்ளை ஒரு பாட்டிலை பார்க்குது, கலரா இருக்கு, இன்னொரு பாட்டிலை பார்க்குது, அதுவும் கலரா இருக்கு. இந்த ரெண்டு பாட்டிலுமே எனக்கு வேணும்னு கேட்குது. ஒரு பாட்டிலில் இருக்கிறது ஜூஸ், இன்னொரு பாட்டிலில் இருக்கிறது விஷம். பெற்றோர்கள்ட்ட கேட்குது. கேட்கும்போது நாம என்ன செய்வாங்க? ஜூஸை கொடுப்போம், பிள்ளைக்கு ஜூஸை கொடுத்துருவோம், நல்லது கொடுத்துருவோம். விஷத்தையும் பார்த்து கேட்கும், பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளைக்கு வந்து அது விஷம் என்று தெரியாது, ஆனால் அடம் பிடிக்கும். ஜூஸ் எனக்கு வேண்டாம், இந்த கலர் எனக்கு வேண்டாம், இந்த பாட்டில் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். குழந்தை அடம் பிடிக்கும். எவ்வளவு அடம் பிடித்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெற்றோர்களாகிய நாம், பெற்றவர்கள், தாயோ தகப்பனோ அந்த விஷத்தை கொடுத்துருவோமா? நம்ம பிள்ளை அடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷத்தை கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம்.
புஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்நஃப்ஸு கத்திஃபி, நஃப்ஸ் இருக்க சின்ன குழந்தை மாதிரி, அதுக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது, பார்க்கறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கும், அதை அனுபவிக்க சொல்லும். ஆனா உனக்கு அறிவுன்னு அல்லாஹ் ஒண்ணு கொடுத்துருக்கிறான் இல்ல, ஞானம்னு கொடுத்துருக்கிறான் இல்ல, மரணத்துக்கு பிறகு வாழ்வு உண்டு என்று ஒன்று உனக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் இல்லை. அப்ப நீ எப்படி செயல்படணும்? அந்த நஃப்ஸுக்கு நீ மாற்றம் செய்ய வேண்டும். எப்படி அந்த பிள்ளை அடம்பிடிக்கிற பொழுது அந்த பெற்றோர்கள் விஷத்தை எவ்வளவு அடம்பிடித்தாலும் சரி கொடுக்க மாட்டார்களோ, அது எப்படியாவது ஏமாற்றி அதை சொல்லி இதை சொல்லி, இல்லம்மா அதுதான்மா இதுதான் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அதை மறுப்பார்களோ, அது போன்று நஃப்ஸோடு நாம் போராட வேண்டும். அப்படி போராடக்கூடியவர்கள் தான் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. படிச்சுட்டா பத்தாதுங்க, பட்டம் வாங்கி விட்டா பத்தாது, நிறைய டிகிரி, என்னுடைய பேருக்கு பின்னால் ஏபிசிடியினுடைய A to Z அத்தனை எழுத்துக்களும் இருக்கு, நான் பெரிய அறிவாளியான்னு சொன்னா இல்லை. எப்ப நான் அறிவாளி ஆகிறேன்? என்னுடைய நஃப்ஸுக்கு நான் மாற்றம் செய்து என்னுடைய மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி என்னை நான் தயார் செய்து கொள்ளுகிறேனோ அப்பொழுதுதான் நான் அறிவாளியாக இருக்கிறேன். அன்பிற்கினி அவர்களை சொல்றது யாருங்க? அகில உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இருலோக சர்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த கேள்வி இப்போ சஹாபாக்கிட்ட கேட்கறாங்க, அல் ஆஜிஸு, யார் இயலாதவன் தெரியுமா? பலகீனமானவன் யார் தெரியுமா? அதாவது புத்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன் யார் தெரியுமா என்று கேட்டா சஹாபாக்கள் அவங்க இயல்பாவே சொல்லுவாங்க, அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள், அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள். நீங்க சொல்லுங்க யார சொல்லலாம், எங்களுக்கு தெரியல சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்மளாம் தான் என்ன செய்வோம்? படிக்காதவனை ஒருத்த பார்த்து முட்டாளுங்க, அவங்க ஒன்றும் தெரியாதுங்க, முட்டாளுங்க, அவன் இவன் தாங்க முட்டாள், இவன் தாங்க பலகீனமானவன், நம்ம யாரையா ஒருத்தர் சுட்டி காட்டிடுவோம். ஆனா சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியவில்லை, சொல்லுங்கள் யார சொல்லலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் ஆஜிஸு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா. இந்த நஃப்ஸ் எதையெல்லாம் தூண்டுகிறதோ அதையெல்லாம் செய்வான், அதை எல்லாமே அவன் செய்ய முற்படுவான். செஞ்சிட்டு அப்புறம் என்ன சொல்லுவான்னு சொன்னா, தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் பற்று இருக்கும், அல்லாஹ்வின் மீது கொஞ்சம் பற்று இருக்கும். அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியும், எல்லாமே ஏத்துக்குவான், சமயங்கள்ல தொழுகையாளியா கூட இருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனா இந்த காரியத்தை செய்வான். நஃப்ஸ் எந்த காரியத்தை செய்ய சொல்லிச்சோ, ஆனா அது கேடு, அது கேடு. உலகத்தில் அவனுக்கு மட்டும் கேடு அல்ல, அடுத்தவர்களையும் அந்த கேட்டிலே விழச் செய்யும். அது மாதிரியான கேடு நஃப்ஸ் சொல்லுது, அதை செய்ய என்று சொல்லுகிறது, அதையும் செய்வான். அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை வைப்பான். எப்படி நம்பிக்கை வைப்பான்? அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவாங்க, அல்லாஹ் பெரிய மன்னிப்பாளனுங்க, இதை செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிக்காம விட்டுற போறானா, நான் இதை செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிக்காம விட்டுற போறானா, பரவாயில்லைங்க செஞ்சிருவோம். நஃப்ஸ் சொல்லுது, அனுபவிச்சிருவோம், உலகத்தை அனுபவிக்கணுங்க. என்ன 10ஆம் பசலியா இருக்கிறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லைங்க, அனுபவிக்கணும். கடைசி அல்லாட்ட உட்காந்து ரப்பிட்ட உட்காந்து, ரப்பே என்ன மன்னிச்சிடுறா ரப்பே, நான் கொஞ்சம் புத்தியை இடம் கொடுத்துட்டேன், புத்திக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன், நஃப்ஸு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுறா ரப்பே அப்படின்னு கேட்கிற மாதிரியான மனோநிலையில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் ஆஜிஸ், பலகீனமானவர்கள், அவர்கள்தான் அறிவிலே குறைந்தவர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய மனோநிலையும் நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, மனுஷனுடைய மனோநிலை அப்படிகள் இருக்கு, நம்ம எடை போட்டு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கணும். அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சொன்னான், தல்லாஹி லக்கது அர்சல்னா, தல்லாஹி லக்கது அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாகவே சத்தியமிட்டு அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக,
அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், இதற்கு முன்னாலும் நாம் நிறைய நபிமார்கள் நாம அனுப்பி வச்சோம், நிறைய நபிமார்களை நாம அனுப்பி வைத்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்றான், ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். அந்த நபிமார்களுடைய சொல்லை எல்லாம், அதாவது நபிமார்களுடைய அறிவுரைகளை எல்லாம் ஒரு புறம் பின்னால் தள்ளி வைத்துவிட்டு ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். யாருங்க? ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயமும் அவங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்றாங்க, இது தப்புன்னு சொல்றாங்க, இது சரியில்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்காம ஷைத்தானுக்கு அவர்கள் வழிபட்டு விட்டார்கள். சொல்றான் அல்லாஹ், ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். அவர்கள் செய்கிற அந்த காரியங்களை எல்லாம், அவர்கள் செய்கிற எந்த காரியங்கள் தீங்கானதோ, மக்களுக்கு தீங்கானதோ, மார்க்கத்துக்கு தீங்கானதோ, அவனுடைய ஈமானுக்கு தீங்கானதோ, அதையெல்லாம் நஃப்ஸ் அழகுபடுத்தி காட்டி இதை செய் என்று சொல்லுகிற பொழுது சொல்றது யாருங்க? ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தான். ஷைத்தான் அங்கே அழகுபடுத்தி காட்டி சொல்றான், இதை செய்யுன்னு சொல்றான். அன்பிற்கினியவர்களே, அதை இவன் செய்ய முற்பட்டு விடுவான். யார பின்னால் தள்ளிடுவான்? நபிமார்களின் உபதேசங்களை, மார்க்க அறிஞர்களின் உபதேசங்களை, குர்ஆனுடைய வசனங்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை அத்தனையும் பின்னால் தள்ளிவிட்டு அவருடைய காரியம் ஷைத்தான் சொல்லுகிற, அழகுபடுத்தி காட்டுகிற அந்த காரியத்தை செய்ய முற்படுவான் என்று அல்லாஹ் தன் மீது ஆணையிட்டே சொல்லுகிறான். இப்படி இருப்பான் மனுஷன். ஏன் காரணம் என்ன? அங்கே ஈமான் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது. வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவா. அந்த உள்ளத்தை பின்பற்றாம பாத்தீங்களா? சொன்னாங்கல்ல, நஃப்ஸ பின்பற்றாம பாத்தீங்களா? அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஷைத்தான் தாராளமா அங்க உள்ள புகுந்துருவான். ஷைத்தான் அங்கே தாராளமாக உள்ளே புகுந்து விளையாட ஆரம்பித்து விடுவான். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இன்னமும் சொல்றான், இவன் நண்பர்கள் யார் தெரியுமா? இவர்களுக்கு நண்பர்கள் யார் தெரியுமா? அந்த வீணா போன காரியங்களை செய்யறதுக்கு கச்ச கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா? சைத்தானுக்கு வழிபட்டுறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு நண்பர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஹுவ வலியுஹுமுல் யௌம. அன்றைய தினத்திலே யார் அவர்களுக்கு நண்பர்கள் என்று சொன்னால், உபதேசம் செய்யக்கூடிய ஆலிம்கள் அல்ல, எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்கள் அல்ல, இது தப்பு என்று சொல்லக்கூடியவர்களை ஏளனமாக எடுத்து என் பின்னால் இருந்து விட்டு, அது நபிமார்களாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு ஷைத்தானை அன்றைய தினத்திலே அவர்கள் நேசர்களாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நான் சொல்லலைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஹுவ வலியுஹுமுல் யௌம. இன்றைய தினத்திலே அவர்கள் தனது நேசர்களாக, நண்பர்களாக அந்த ஷைத்தானையே அவர்கள் தேர்வு செய்து கொள்ளுகிறார்கள். இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வலஹும் அஸாபுன் அலீம். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் அப்படிங்கிற அந்த தவறான ஒரு அல்லாஹ்வின் மீதான அந்த நம்பிக்கை. அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், அதிலே மாற்று கருத்து இல்லை. எப்ப எனக்கு தவறு என்று தெரியாமல் நான் தவறிலே இருந்து அதிலிருந்து நான் என்னை திருத்திக் கொள்ளுகிற பொழுது, அல்லது என்னுடைய நஃப்ஸ் சொல்லிவிட்டது என்று நான் அங்கே போகிற பொழுது என்ன திருப்ப அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுகிற பொழுது, அட போடா உலகத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது அனுபவிப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவையும் மார்க்கத்தையும் தீனையும் புறந்தள்ளுவார்கள் என்று சொன்னால், வலஹும் அஸாபுன் அலீம். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்க. நமக்கு நாளைக்கு மௌத்துக்கு பிறகு சுவனம் இருக்குன்னு சொல்லப்படுது இல்லை? அந்த சுவனம் எப்படிப்பட்ட சுவனம் தெரியுங்களா? நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய செய்திகள் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஒரு ஹதீஸ் இது போதுமானது நமக்கு அந்த சுவனத்தின் மீது ஆசை வைப்பதற்கு, இந்த சுவனத்தின் மீது நாம் ஆசை கொள்ளுவதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி. சுவனத்திலே ஒரு சாட்டை வைப்பதற்கான இடம், ஒரே ஒரு சாட்டை. சாட்டை எவ்வளவு பெருசுங்க? சாட்டையினுடைய அளவு ஒரு முழம், ஒரு 1.5 முழம், 2 முழம் கூட வச்சுக்கோங்க. சாட்டையினுடைய அளவு அவ்வளவு தான் இருக்கும். ஒரு குதிரையை விரட்டுகிற, யானையை அந்த கட்டுப்படுத்துகிற அந்த அங்குசம்,
அந்த சாட்டை எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்குங்க, ஒரு சின்னது 2 முழத்துல இருக்கும். அதை வைப்பதற்கான இடம் சுவனத்திலே கிடைத்து விட்டால் மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி, அப்படி ஒரு இடம் உங்களுக்கு சுவனத்திலே கிடைத்து விடும் என்று சொன்னால் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கு, இந்த உலகத்திலே என்னென்ன எவ்வளவோ இருக்குல்ல, உலகத்துல சொல்லொன்னா காட்சிகள் எல்லாம் இருக்கிறது, சொல்லொன்னா செல்வங்கள் இருக்கிறது, கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. அத்தனையும் உங்களுக்கு கிடைத்தாலும் சுவனத்தினுடைய அந்த இடம், சாட்டை வைக்கிற அந்த இடம் கிடைப்பது இருக்கிறதே, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. உலகத்துல கிடைக்கிற இந்த இன்பங்கள், கொஞ்ச நேர இன்பங்கள், அது அவ்வளவு ஒண்ணும் நல்லதில்லை. அதை விட்டுட்டு நீங்க சுவனத்திற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்க தான் அறிவாளின்னு சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, நாம் அறிவாளிகளாக இருக்க வேண்டுமா, இல்ல ஆஜிஸ்களாக, பலகீனமானவர்களாக, அந்த ஹதீஸினுடைய நேரடி பொருள் என்று சொன்னால் முட்டாள்களாக நாம் இருக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வும் ஒரு உரையாடல். அல்லாஹு யாருங்க, வஹி கொண்டு வரக்கூடிய மலாயிகத்துல் முகர்ரபூன், நெருக்கமான மலக்குகளிலே மிக மிக முக்கியமான மலக்காக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வும் ஒரு உரையாடல் ஒன்று நடத்துறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. அன்பிற்கினி ஒரு என்ன உரையாடல் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்றாங்க, சுவனத்தை அல்லாஹ் படைக்கின்றான். எதை படைச்சாங்க? சுவனத்தை அல்லாஹ் படைத்தான். சுவனத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறான். அல்லாஹ் இங்க வாங்க, இங்க வா, கூப்பிட்டு என்ன செய்யறான்னா, போங்க, நான் படைச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க அந்த பூஞ்சோலை, அந்த சுவனத்தை கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு யார் அனுப்புறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். போனாங்க, சுவனத்தை எல்லாம் பார்த்தாங்க, சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, பார்த்துட்டீங்களா, இப்போ உங்க மனசுல என்ன ஓடுது, இப்போ உங்க மனதுல என்ன ஓடுகிறது அல்லாஹ் கேட்கிறான். யார்ட்டங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது என்ன ஓடுகிறது? இந்த சுவனத்தின் இன்பங்களை யார் பார்த்து விட்டார்களோ, இந்த சுவனத்தினுடைய இன்பங்களை யார் பார்த்து விட்டார்களோ, அவர்கள் உண்மையிலேயே உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டத்தையும் அவர்கள் கஷ்டம் என்று நினைக்க மாட்டார்கள். இதை விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள், இந்த சுவனத்தை விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, கஷ்டங்களையும் சுகபோகங்களையும், கஷ்டங்களையும் சுகபோகங்களையும் அழகுபடுத்தி உலகத்திலே எப்படி எனக்கு கண்ணுக்கு ஒரு காட்சி அழகாக இருக்கிறது, கண்ணுக்கு ஒரு காட்சி அழகாக இருக்கிறது, காதிலே கேட்பது எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று, நாவிலே சுவைப்பது இன்பமாக இருக்கிறது, இப்படி உள்ளத்திலே நான் கற்பனையிலே மிதப்பது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அசிங்கமான அத்துணை காரியங்களையும் நம்முடைய மூளைக்கும், நம்முடைய இதயத்திற்கும், நம்முடைய பார்வைக்கும், நம்முடைய கண்ணுக்கும் விருந்தாக கொடுக்க நினைக்கிறோமோ, அத்தனை விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை இப்பொழுது மூடுகிறான். எதை மூடுறாங்க? சுவனத்தை மூடுகிறான். மூடிட்டு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ப போய் சுவனத்தை பார்த்துட்டு வான்னு சொல்றான் அல்லாஹ். சுவனத்தை போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு, என்ன ரப்பே, இவ்வளவு கஷ்டமா, இந்த சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு இவ்வளவு கஷ்டமா, அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாதா, இந்த காரியத்தை எல்லாம் செய்தால், இவ்வளவு சிரமங்கள் இருந்தால் எப்படி சுவனத்துக்குள்ளே போக முடியும், அந்த திரையை எப்படி அகற்ற முடியும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்திலே. அப்ப சொல்லுவோம் அல்லாஹ், ஆமா, அவைகளுக்கெல்லாம் குர்ஆன் இருக்கிறது, நபிமார்கள் இருக்கிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது, அவைகளை எல்லாம் பின்பற்றி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்கன்னு ஹதீஸ் சொல்லும் பொழுது, ஐ ரப்பி, என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே, இஸ்ஸதிக லகத் ஹஷீது, நிச்சயமா நான் பயப்படுறேன். யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் யதுகுலுஹு, யாருமே இந்த சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியாது என்று நான் பயப்படுகிறேன். நீ வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இவ்வளவு சட்டதிட்டங்கள், இவ்வளவு இப்படி மாதிரியான விஷயத்தை கொண்டு அதை நீ மூடி வைத்திருக்கிறாயே, இவைகளை அகற்றி கொண்டு எப்படி உள்ளே செல்ல முடியும்? நான் பயப்படுகிறேன். ஃபஹஃபஃப பிஷஹவாத்தி, அதை நீ எப்படி கொண்டு எப்படி மூடிருக்கேன்னு சொன்னா, உலக ஆசைகளை கொண்டல்லவா மூடி வைத்திருக்கிறாய்.
உலகத்தின் இன்பங்களை கொண்டல்லவா அதை மூடி வைத்திருக்கிறாய். அந்த திரையை எப்படி இவர்கள் அகற்றி விடுவார்கள்? உலகத்தின் மோகத்திலே இருக்கிற இவர்கள், ஆசையிலே மிதக்கிற இவர்கள், இன்பங்களை பார்க்கிற இவர்கள் எப்படி அதை கைவிட்டு விட்டு இந்த சுவனத்தில் எப்படி வந்து நுழைவார்களோ தெரியவில்லையே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்லுவார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் அதோடு விடல, நரகத்தையும் படைச்சான். நரகத்தையும் படைச்சு வச்சுட்டு போங்க, நரகத்தின் பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க, நரகம் எப்படி இருக்குன்னு போங்க. நரகத்தை பார்த்து வந்து சொல்றாங்க, உலகத்துல வாடும் பொழுது ஒரு அடியான் கூட உனக்கு ஒரு நிமிடம் கூட உன்னை மறக்காமல் அவன் உலகத்தில் இருந்து விட்டு தான் வருவான். ஏன் இங்க வந்து அவனால இருக்க முடியாது, தெரியும் அவனுக்கு. இதை பார்த்துட்டான்னு சொன்னா அந்த பயம், அந்த அச்சம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும். எப்படி இருக்கும்? உன்னை ஒரு காலும் மறக்காமல் இருப்பதற்கான சூழ்நிலையாக இருக்கும். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, மீண்டும் போய் சொல்றான். அங்க போயிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா அதை பூரா அப்படியே மூடுறான். அதை பூரா அப்படியே என்ன செய்யறான்னு சொன்னா மூடுகிறான். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு அதை மூடுகிறான். எதை கொண்டுங்க? நல்ல அமல்களை கொண்டு அதை மூடுகிறான். அதை மூடிட்டு இப்ப போய் பாருங்கன்னு சொல்றான். ஆகா, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பு தொழக்கூடியவர்கள், அதிலே தொழக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் மூடி இருக்கிறான். அவர்கள் நிச்சயமாக அந்த தொழுகை என்பது அவர்கள் எங்க நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது. நோன்பை கொண்டு மூடி இருக்கிறான், தர்மங்களை கொண்டு மூடி இருக்கிறான். உலக இன்பங்களுக்கு நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் இந்த நஃப்ஸுக்கு மாறு செய்து வாழக்கூடியதை கொண்டு மூடி இருக்கிறான். சொல்றாங்க, ஐ ரப்பி வ இஸ்ஸதிக வ ஜலாலிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது லகது ஹஷீது அல்லா யபுகா அஹதுன் இல்லா தஹலஹா. இந்த உலகத்துல நாம் பார்க்கிற பொழுது அப்படி ஒண்ணும் பெரிய தொழுகையாளிகள் தெரியலையே, உனக்கு கட்டுப்படுற மாதிரி தெரியலையே, நஃப்ஸுக்கு கட்டுப்படுறவங்களவா நிறைய தெரியுறாங்க. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகாம இந்த நரகத்துக்கு போயிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன். சொல்றது யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன். ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, ஒருவர் கூட அந்த நரகத்திலே போகாமல் மிஞ்ச மாட்டார்கள் போல் தெரிகிறது ரப்பே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு உரையாடல். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலக இன்பங்கள், இந்த உலகத்தில் நமக்கு இன்பமாக தெரிகிற அந்த காரியம், அவைகளெல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படி நாம் யோசிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நாம எங்க போகணும் அப்படிங்கிறது நாம் யோசிக்கணும். அதனால தான் ஆரம்பத்திலே அந்த ஹதீஸை சொன்னேன், நாம் அறிவாளிகளாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் அறிவாளிகளாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆஜிஸ்களாக, இயலாதவர்களாக, அறிவியர்களாக, முட்டாள்களாக நாம் நடந்து கொள்ள கூடாது. நடந்தால் அன்பிற்கினியவர்களே நாம் நரகம், நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பாருங்க, சஹாபாக்கள் எவ்வளவு உலகத்துல இதா வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான சில எடுத்துக்காட்டுகளை நான் இங்கே முன்னே வைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தபூக் யுத்தம் நெருக்கடியான யுத்தம். தபூக் யுத்தத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுன்னா எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த யுத்தம் எவ்வளவு கடுமையான யுத்தம். கோடை காலத்தில் அந்த அரபு நாட்டினுடைய கோடை என்பது அங்கு சென்று வந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சாதாரணமான கோடை அல்ல. நம்ம ஊர்ல அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 38-40 டிகிரி கூட வரட்டுங்களே, தாங்கிடுவோம். நம்ம பிரதேசத்திலே, நம்ம தேசத்திலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே கோடையை சமாளிக்க நம்மால் முடியும். ஆனால் அங்கே இருக்கிற அரபு தேசத்தினுடைய அந்த கோடையை அவ்வளவு இலகுவாக சமாளித்து விட முடியாது. நமக்கெல்லாம் தெரியும் அன்பிற்கினியவர்களே. அப்படிப்பட்ட கோடை காலத்தில் தான் அந்த தபூக் யுத்தம் நடக்கிறது. எங்க நடக்குதுங்க? இங்கே ஏறத்தாழ 350 மைல்கள் பயணப்பட்டு போக வேண்டும். 350 மைல்கள் தபூக் என்ற அந்த இடத்துக்கு, அந்த யுத்தத்திற்கு போக வேண்டிய இடம் இருக்க 350 மைல் கோடை காலத்திலே பயணித்து போகிறார்கள். பகைவர்களின் எண்ணிக்கையோ லட்சக்கணக்கிலே, லட்சங்களிலே இருக்கிறது. இவர்களின் எண்ணிக்கையோ ஆயிரங்களிலே இருக்கிறது. சஹாபாக்களின் எண்ணிக்கை ஆயிரங்களிலே இருக்கிறது, பகைவர்களின் எண்ணிக்கை லட்சத்திலே இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. இந்த சூழலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தபூக் யுத்தத்துக்கு போகணும், நம்ம யுத்தத்துக்கு புறப்படுறோம், உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க.
எதுக்குங்க அன்பிற்கினியவர்களே? என்னுடைய நஃப்சு சொல்லுகிற அந்த அசிங்கத்திற்கு அல்ல, என்னுடைய கண் பார்க்கிற அந்த அசிங்கத்திற்கு அல்ல. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி. இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலும் அழைப்பு கொடுக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய இல்லத்தில் இருப்பதை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி வைத்து விட்டார்கள். சொல்லப்படுகிறது 4000 திர்ஹம்ஸ் பொருட்கள் அதிலே இருந்தது என்று சொல்லி. 4000 திர்ஹம்ஸ் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. இன்றைய கணக்கு நமக்கு வேண்டுமானால் குறைவாக தெரியலாம். அன்றைய காலகட்டத்திலே அதனுடைய அந்த பொருளாதாரம் என்பது எவ்வளவு பெரிய பொருளாதாரம். அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எதற்காக வேண்டி? குர்ஆனையும் ஹதீதையும் ரசூலையும் மார்க்கத்தையும் ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னிடத்தில் இருப்பதை பாதியை கொண்டு வந்து அங்கே கொட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் முழுசா கொண்டு வந்தாங்க. உமரே ஃபாரூக் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பாதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்பிற்கினியவர்களே, அதற்கு அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரிய செல்வந்தர். 100 ஊக்கியா தங்கம். இன்னைக்கு ஒரே ஒரு குண்டுமணி தங்கத்தினுடைய விலையை யோசிச்சு பாருங்க. 100 ஊக்கியா அன்பிற்கினியவர்களே, ஒரு 100 பவுனே வச்சுக்கங்க கணக்குக்கு. உதாரணத்திற்கு 100 பவுன் நகையை கொண்டு வந்து அப்படியே கொடுக்கிறார்கள். மனசு வருங்களா நமக்கு? அன்பிற்கினியவர்களே, நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, நாம் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுங்கன்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே கொடுப்போம். 100 கொடுப்போம், 200 கொடுப்போம், இல்லை 1000 கூட கொடுப்போம், சமயங்களில் 10,000 கூட கொடுத்துருவோம். ஆனால் 100 பவுன் நகையை கொண்டு வந்து அப்படியே கொட்டினார்கள். வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஆசிம் இப்னு அதீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70 வஸ்க், 70 வஸ்கு, அதாவது 70 மூட்டைகள் பேரிச்சம்பழங்கள். பேரிச்சம்பழத்தினுடைய கோடை காலத்தில் தான் பேரிச்சம்பழங்கள் பழுக்கும் சீசன் அது. அந்த 70 மூட்டை பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, நல்ல காரியங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு செய்யுங்கள், அசிங்கங்களுக்கு நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். அசிங்கங்கள் பக்கம் நீங்கள் தயவு செய்து உங்களது பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டாம். ஏன் மார்க்கம் சொல்லுது? ஹலாலாக நீங்கள் சம்பாதியுங்கள். நீங்கள் சம்பாதிப்பது ஹலாலாக இருக்க வேண்டும், அதை செலவு செய்வதும் ஹலாலாகவே இருக்க வேண்டும். நான் குடிக்க மாட்டேன், அடுத்தவர்களை குடிப்பதற்கு நான் கொடுப்பேன் என்றாலும் கூட அன்பிற்கினியவர்களே, அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நான் குடிக்கிறேங்க, நான் தான் சம்பாதிச்சேன், நான் குடிக்கலையே, அவன் குடிக்கிறான், அவனுக்கு 10 ரூபா கொடுத்தேன் குடிச்சிட்டு போறான், 100 ரூபா கொடுத்தேன் குடிச்சிட்டு போறான்னு சொல்லி சொன்னா அதுவும் ஹராம். அதுவும் கொடுக்கிற அந்த காசும் ஹராம் அன்பிற்கினியவர்களே என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிற செய்தி. நல்லதுக்கு நீங்கள் நிறைய செய்யுங்கள் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே, அந்த தபூக் யுத்தத்தினுடைய இன்னொரு செய்தி, மொத்த படையினருடைய 1/3 பங்கு பகுதியினுடைய செலவை, மொத்த படையினருடைய மொத்த படை ஆயிரக்கணக்கானவர்கள், அவர்களுக்கு கவசம் தேவை, வாள் தேவை, வாகனம் தேவை, அவர்களுக்கான தண்ணீர் தேவை, உணவு தேவை. இந்த 1/3 பகுதியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி 909 ஒட்டகைகளை கொடுத்தார்களாம். 909 ஒட்டகைகள், 50 குதிரைகளை கொடுத்தார்கள். எதற்காக வேண்டி? ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்தின் நிலைப்பாட்டிற்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பதை நாம் இந்த வரலாறுகளிலே பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. ஆக நாம் சொல்ல வருகிற செய்தி, நாம் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடித்துக் கொள்ளுகிறேன். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? குறிப்பாக இளைஞர்களே, நான் உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன். இளைஞர்களாகிய உங்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன். தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் கடந்த வாரத்திலே நான் அப்படி வெளியே வருகிற பொழுது ஒரு வார்த்தை எனக்கு காதிலே விழுந்தது. அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அது வார்த்தை மட்டும் காதில் விழுவுது. இமாம் பெரிய பயான் பண்ணிட்டாராம், இமாம் பெரிய பயான் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை காதில் விழுது. அது ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. அன்பிற்கினியவர்களே, இமாமுடைய பயானை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளாமல் போங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நீ என்ன அல்லாஹ் சொல்ற, நீ எடுத்துக்க சொல்ற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் சொன்னால்
என்ன நடக்குமோ அதுதான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது அதை உதாசீனப்படுத்துகிற பொழுது எப்படி அந்த வசனங்களை நாம் நிராகரிக்கிற பொழுது அதற்கான பிரதிபலன் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்னைக்கு யார் உங்களிலே நோன்பு நோற்று இருக்கிறீர்கள்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யாருன்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் நான் தான் நோன்பு நோற்று இருக்கேன்னு சொல்றாங்க. நான் தான் நோன்பு நோற்று இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னா பரவாயில்ல. அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. இப்போ அடுத்து ஃபமன் அத்ஆமா மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்னைக்கு யாராவது ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தீர்களா, சாப்பிட உணவு கொடுத்தீர்களா கேட்கிறாங்க. உடனே சித்திக் நாயகம் அவங்க கையை உயர்த்துறாங்க. யார சொல்றாங்க, நான் இன்னைக்கு கொடுத்து வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க திரும்ப கேட்கிறாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன், இன்னைக்கு யாராவது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளை போய் நலன் விசாரிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் இயலாதவர்கள் என்று சொன்னால் அந்த நோயை போக்குவதற்கான ஏதாவது செஞ்சுட்டு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா யார சொல்லலாம் ரசூலுல்லாஹ் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் சொல்றது யாருங்க, ஹஜ்ரத் சித்திக் நாயகம் சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கிறாங்க, மா மஜித்தமனி ஃபீ இம்ரைன் இல்லா தஹலல் ஜன்னத, இந்த காரியங்களை எல்லாம் மேலே சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் யார் ஒரு நாளிலே ஒரே ஒரு நாளிலே என்ன செய்றாருங்க, நோன்பு நோக்கிறார், தொழுகிறார், ஜனாசாவிலே பங்கெடுத்துக் கொள்ளுகிறார். ஃபமன் இத்தபா மின்கும் யௌம ஜனாஸத்து, ஒரு ஜனாசாவை யாராவது பின்பற்றினீர்களா என்று கேட்டார்கள். அதற்கும் நான் என்றே சொன்னார்கள். இப்படி ஜனாசாவை பின்பற்றுவது இப்படி சமுதாயம் சார்ந்த காரியங்கள். சொல்ல வர செய்தி என்னன்னா, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழுகை இருக்கணும், நோன்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். சமுதாயத்திற்கு என்ன தேவை என்கிற சிந்தனையும் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த சிந்தனை வர வேண்டும். நம்முடைய ஊர் முன்னேற வேண்டும். இந்த ஊர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை மாற வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த ஊரில் என்ன தேவைகள் இருக்கிறது, என்னுடைய உழைப்பு என்ன, நான் படித்த படிப்புக்கு நான் இங்கே என்ன காரியத்தை ஆற்ற முடியும், நான் படித்திருக்கிற படிப்புக்கு, நான் வாங்கி இருக்கிற டிகிரிக்கு, டிப்ளமோவிற்கு என்னால் இந்த ஊருக்கு நான் என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த ஹதீஸ் நான் என்று சொல்லி கையை உயர்த்தினார்களே, அது போன்று நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஊருக்காக வேண்டி என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது நான் என்று நான் முன்னால் வந்துவிட வேண்டும். இளைஞர்களாகி நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் நல்ல ஈமானை கொடுத்து, பரிசுத்த ஈமானை கொடுத்து, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து, நஃப்ஸ் சொல்லுகிற அசிங்கங்களுக்கு மாற்றம் செய்து என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பலமான ஈமானை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.